ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா பெத்லகேம். மீகா 5:2. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஜீவ அப்பம் நானே என்று உலகத்திற்காக தன்னை பிட்டு கொடுத்த இரட்சகர் பிறந்த வீடு அது. இது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்று பொருள். நம் உள்ளங்கள் எப்பொழுதும் துதியினால் நிறைந்து காணப்படுமானால் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் நம் உள்ளங்களில் பிறந்து வாசம் செய்வார். பெத்லகேமுக்கு எப்பிராத்தா என்ற பெயரும் உண்டு. எப்பிராத்தா என்றால் பழம் தரும் இடம் அல்லது கனி உள்ளது என்று பொருள்படும். மிக சிறிய ஊராகிய பெத்லகேம் உலக இரட்சகர் கிறிஸ்துவின் பிறப்பால் உலக புகழ் பெற்றது போல மிக சாதாரண மனிதராகிய நம் உள்ளத்தில் கிறிஸ்து பிறக்கும் போது நம் வாழ்க்கை கனி நிறைந்ததாக மாறும். ஆமென்.